என் பேர் பால்பாண்டியன், தேனி மாவட்டத்தில் வந்திருக்கேன். எஸ்எம்டியில் வந்திருக்கோம். எங்களுக்கு பணி பாதுகாப்பு நிறையா இது இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட மோதலாக இருக்கேன், கவர்மெண்ட்டுக்கு உண்மையாக இருக்கணும். வேலை செய்கிறத இப்போ எங்களுக்கு சம்பளமும் பத்தாக்குறை, சம்பளமும் கிடையாது. எங்கள் தேனி மாவட்டம் வந்து கிட்டத்தட்ட வந்து 30 வருஷத்துக்கு மேலே வேலை செய்யிருக்காங்க. இப்போ வேலை செய்யிருக்காங்க 10 வருஷம் முடிச்சவங்க, 18 வருஷம் 30 முடிச்சிருக்காங்க. ஆனால் தேனி மாவட்டத்தை மட்டும் கவர்மெண்ட்லேருந்து சீனியர் லிஸ்ட்டு அனுப்பவே இல்லை, எங்கள் டிஎஃப் அனுப்பலை. அப்போ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, உங்கள் ரெக்கார்டு இல்லை, அதனால் வந்து உங்களுக்கு வந்து பரிந்துரை பண்ண முடியாது, நீங்கள் தான் ஏதாச்சும் முயற்சி எடுத்து பார்க்கணுன்றாங்க. இப்போ உங்களை அழைச்சதுனால நாங்கள் மொத்தமாக வந்திருக்கோம். வந்து எங்களை சீனியர் லிஸ்ட்டு சேர்க்கணும். எங்களுக்கு சம்பளம் 10,906 ரூபா வருது. இப்போ அது முதல் இருந்தது, அது கவர்மெண்ட் கொடுத்து 12,350 ரூபா இருந்துச்சு. இப்போ வந்து இப்போ 10,906 ரூபா. இதில் ஜிஎஸ்டி மட்டும் எங்களுக்கு 2,600 ரூபா பிடிக்கிறாங்க. எங்களுக்கு போகிறது 17 சில்லற, இதில் ஜிஎஸ்டி 2,600 ரூபா பிடிக்காங்க. நாங்கள் எதுவும் பொருள் வர மாதிரிலாம் எதுவும் இல்லை, எங்களுக்கே அந்த ஜிஎஸ்டி பிடிக்கணும். அவுட் சோர்சிங் எந்த கம்பெனியில்? எங்களுக்கு மேன்பவர் ஏஜென்சி சென்னையிலேருந்து வராங்க. அவங்க அப்படி 24 ஹவர்ஸ். எங்களுக்கு லீவு கிடையாது, டைம் கிடையாது. நாங்கள் எப்போ கூப்பிட்டோம் போய் தான் ஆகணும். எந்த அவன் வச்சாகணும். அதிகமாக விலங்கு கூட அதிகமாக இருக்குது, நாங்கள் தான் இருப்போம், எப்படி எழுதியிருப்போம். ஆனால் எங்களுக்கு வந்து இப்போ அவுட் சோர்சிங் கொடுத்தது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதில் முதலமைச்சர் தான் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம். என் பேர் இளையராஜா, எஸ்எம்டிஆர் தேனி மாவட்டத்துலேருந்து வரேன். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக இதே டெம்பரரி போஸ்டிங்கில் வேலை பார்த்துருக்கேன், ஏபிடபிள்யூ வேலை பார்த்துட்ருக்கேன். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறாப்புல இந்த நாங்கள் இப்போ ஏபிடபிள்யூ இருக்கிறத வந்து ப்ரைவேட்டில் ஒப்படைச்சிருக்காங்க. இதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்டா நாளைக்கு நாங்கள் எவ்வளவோ பிரச்சனையை லோக்கலில் சந்திச்சிருக்கோம். திடீர்னு ப்ரைவேட்டில் போகும்போது அந்த லோக்கலில் இருக்கவன் எங்களை வந்து ஏதாவது கரைச்சல் இருப்பேன், இவன் சம்மந்தமே இல்லாமல் உள்ள வரையாண்டு. அதனால் திருப்பி எங்களை கவர்மெண்ட்டே ஒப்படைச்சு எங்களுக்கு பழைய ஊதியம் என்ன ஊதியம் கொடுத்தாங்களோ அதே ஊதியம் கொடுத்தா கூட போதும், ஆனால் கவர்மெண்ட் மூலிமா கொடுக்கணும். இது எங்களுடைய கோரிக்கை. இப்போ வந்து ஐயா வந்திருக்காரு, அவர் மூலிமா பேசியிருக்கேன். அவர் நல்ல முடிவாக பண்ணுறோம்னு சொல்லியிருக்காரு. அதில் முதலமைச்சர் ஐயா வந்து கொஞ்சம் எங்களுடைய நிலைமையை புரிஞ்சு எங்களுக்கு ஏதோ நல்ல வழி அம்சம் நல்லா இருக்கும். இப்போ ஏற்கனவே வந்து 10 வருஷம் ஆனவங்களை வந்து பெர்மனெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தேனி மாவட்டம் பொறுத்தளவுக்கு 2001 சீனியார்ட்டில் வந்து நாங்கள் 20 வருஷம் 25 வருஷம்லாம் இருக்கோம். இன்ன வரைக்கும் சீனியார்ட்டில் எந்த பேருமே போகல. மற்ற டிவிஷன்லாம் வந்து இப்போ ஏபிடபிள்யூ இருந்து வாட்சர் ஆகிருக்காங்க, கார்டு ஆகிட்டாங்க. இப்போ தேனி மாவட்டம் மட்டும் ஏன் புறக்கரிச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதிகாரிகள் ஏதாவது பழி வாங்கினது இல்லை, அப்படிலாம் சொல்ல முடியாது. அதை அதிகாரிகளை பதிவு வாங்கினேன்னு சொல்ல இல்லை. ஃபஸ்ட்டுருந்தே எங்களை கொண்டு வந்துட்டாங்க. அப்படி ஒரு டிஏடி இருக்காரோ டிஓபோ இருக்காண்டா ஃபஸ்ட்டுருந்தே எங்களை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ தடனை போருக்கு டிஓபோவை நாங்கள் எதுவும் குறை சொல்ல முடியாது. எங்களை ஃபஸ்ட்டுருந்தே எங்களுக்கு என்ன தெரியும், வேலையில் இருக்கோம், சரி அடுத்த டிஓபோ போகிறாரு அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஏதோ ஒரு லைனில் கொண்டு போயிடுவாங்கன்னு நினச்சி எத்தனை வருஷமாக இருந்திருக்கோம். பட் இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனையுமே எங்களுக்கு தெரியல. நல்லது எதுவும் நடக்கலை. நான் இப்போதைக்கு நல்லது நடக்கணும்னு நம்பிக்கையில் வந்திருக்கோம். எங்களுக்கு பின்னாடி வந்த தேனிலேருந்து கோயம்புத்தூர் வந்திருக்கோம். பேசியிருக்கோம். தேனியில் நாங்கள் கூட்டம் போட்டு நான் பேசுனதில்லை. நாங்கள் டிடிட்டெல்லாம் சொல்லியிருக்கோம், அவங்க பண்ணி தரம்பிட்டுருக்காங்க. இப்போ மொத்தமாக எல்லா டிவிஷனில் வந்து சேர்ந்து பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பாங்கன்னு நினச்சி நான் வந்திருக்கேன். நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த முதலமைச்சர் ஐயா தான் எங்களுக்கு பார்த்து ஏதாவது நல்லா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை, நாங்கள் இப்போ 2 மாதமாக ப்ரைவேட்டில் தான் வாங்கிட்டு இருக்கோம். அவுட் சைடிங்லாம் வாங்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் கான்ட்ராக்ட் பேஸில் வாங்கியிருந்தோம். இப்போ வந்து அவுட் சைடிங்கில் வாங்கிட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.